ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராமத்தில் ஒரு கருப்பு கோழி இருந்துச்சு. பேர் கருப்பன். இவன் ரொம்ப சோம்பேறி. காலங்காத்தால் எழுந்து உலாத்தி தினை கொத்தி மாலையில் திரும்பி கூட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிடுவான். வேறு ஒன்றும் பண்ண மாட்டான். மற்ற கோழிகள் எல்லாம் காலையிலே எழுந்து கூட்டை சுத்தம் பண்ணி முட்டை போட்டு குஞ்சுகளை பாதுகாப்பாங்க. கருப்பனை பார்த்து, டே கருப்பா, கொஞ்சம் வேலை பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கருப்பன், ஏய் விடுங்கடி, நான் ராஜாவாக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடுவான். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு பெரிய நரி வந்துச்சு. இருட்டுனதும் கோழி கூட்டை தோண்ட ஆரம்பித்தது. எல்லா கோழிகளும் பயந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கத்துனாங்க. ஆனால் கருப்பன் மட்டும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். நரி கதவை இழுத்து திறந்து உள்ளே நுழைஞ்சப்போ திடீர்னு கருப்பன் கண்ணை திறந்துட்டான். நரி அவனை பார்த்ததும், இன்னைக்கு நீ தான் என் இரவு உணவு அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. கருப்பன் பயந்து போயிட்டான். ஆனால் திமிராக எழுந்து நின்று, டேய் நரியே, என்னை தின்னு பாரு, என் இறகெல்லாம் கருப்பு, ருசி கசக்கும், அதோ பாரு, அந்த வெள்ளைக்கோழியை தின்னா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் கூட்டு மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. நரி திரும்பி பார்த்து வெள்ளைக்கோழியை நோக்கி ஓடுச்சு. அந்த சமயத்தில் கருப்பன் கூட்டு மேலேருந்து கத்தினான், எல்லோரும் கதவை மூடுங்கடி, நரி உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு. மற்ற கோழிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கதவை தள்ளி மூடி தாப்பால் போட்டுட்டாங்க. நரி வெளியிலேயே மாட்டிக்கிடுச்சு. காலையில் காவலர் வந்து நரியை துரத்தி விட்டார். அன்னையிலிருந்து கிராமமே கருப்பனை வீரக்கோழி அப்படின்னு கூட்டுச்சு. கருப்பனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கிட்டான். கூடவே கூட்டை சுத்தம் பண்ணவும் குஞ்சுகளை பாதுகாக்கவும் ஆரம்பிச்சிட்டான். எப்போவாவது சோம்பல் வந்தால் நரி வருண்டா அப்படின்னு மற்ற கோழிகள் கிண்டல் பண்ணும். அவனும் சிரிச்சுக்கிட்டே வேலையை பார்ப்பான்.